சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஜம்மு காஷ்மீரில். என் ஊர் பொண்ணு பக்கத்தில் நாராயணபுரம் கிராமம். எங்கள் வீட்டில் நானு, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடை மேய்க்க போகும்போது யாரோ போட்டு உடச்சி மொத்த நகை எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை 5:30 மணி ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த போட்டு உடச்சிட்டு சாமான்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க நகை எல்லாத்தையும். 6 மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உட்காந்து ஓடாடிட்டு எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவங்க அழுதுட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஜூன் மாதம் 24ஆம் தேதி நைட்டு. மறுநாள் 25ஆம் தேதி சிஎம் பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க. எஃப்ஐஆர் காப்பி கூட போடாமல் 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. என் வீட்டில் யாருக்கும் எந்த இது பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நாங்கள் 22 சவரன் நாக்கைய பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு.